கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிறதான இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேதவசனம் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன். உதாரணத்திற்கு, பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க தேவ ஆலய ஆராதனையில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெபத்தோடு ஆலய ஆராதனை ஆரம்பமானது. தேவ செய்தியை கொடுக்கும்படி தேவ ஊழியர் பீட்டர் கார்ட்ரைட் என்பவர் பிரசங்க பீடத்தில் அமர்ந்திருந்தார். பிரசங்கத்திற்கு முன்பாக பாடிக்கொண்டிருந்த வேளையில் அந்நாளில் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆண்ட்ரூ ஜாக்சன் அவர்கள் ஆலயத்தின் நாட்களில் வந்து அமர்ந்தார். அதை கண்ட அந்த ஆலய போதகர் மெதுவாக பிரசங்கியாரிடம் சென்று, ஜனாதிபதி அவர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார், அவர் சங்கடப்படும்படி எதையும் சொல்லிவிடாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று எச்சரித்து சென்றார். அன்று மனம் திரும்புதலை குறித்து பேசிய பிரசங்கியார், எல்லாரும் மனம் திரும்புங்கள், ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, மனம் திரும்பாத மனிதனுக்கு அழிவு வருவது நிச்சயம் என்று எச்சரித்தார். ஆலய போதகர் நடுநடுங்கி போனார். பிரசங்கத்தை கேட்ட ஜனாதிபதி ஆராதனை முடிந்ததும் பீட்டர் கார்ட்ரைட்டை தேடி சென்று அவர் மூலம் கர்த்தர் கொடுத்த செய்திக்காக நன்றி கூறினார். தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக, தெளிவாக, தைரியமாக பீட்டர் கார்ட்ரைட் பேசியதன் மூலம் ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜாக்சன் அவர்கள் கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்தப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்திய யோவான் ஸ்நானகனின் வனாந்தர பிரசங்கம் அநேகரை எச்சரித்து மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்தியது. பதவிகள் மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஏன் தேச தலைவர்களையும் யோவான் ஸ்நானகனின் பிரசங்கம் அசைத்தது. இதை லூக்கா 3ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வரை நாம் வாசிக்க முடியும். பாவத்தை கண்டித்து உணர்த்தும் பிரசங்கத்தில் மனுஷர்களுக்காக சிறிதும் முகதாட்சியம் பாராதவராய் தேவனு கேட்கும் விதத்தில் தெளிவாக பிரசங்கித்தார். கர்த்தராகிய இயேசுவும் எருசலேமின் தேவாலயத்தில் காணப்பட்ட அருவருப்புகளை கண்டு மென்மையாக அல்ல, சவுக்க கையில் எடுத்துக்கொண்டு வேத வசனத்தின் உதவியோடு கடுமையாக சாடி பிரசங்கித்தார். இன்றைய நாட்களில் எச்சரிப்பின் செய்திகளை நம் திருச்சபைகளில் கேட்பது மிக மிக அரிதாகிவிட்டது. அப்படியே ஒரு போதகர் வேத வசனத்தை வைத்து எச்சரித்து பேசினால், என்னை மனதில் வைத்துதான் பேசுகிறார் என்று முகத்தை தூக்கி கொண்டு செல்லும் விசுவாசிகள் ஏராளம் சபைகளில் உண்டு. ஒரு குறிப்பிட்ட சபையில் பிரசங்க பீடத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருந்தது: சுருக்கமாக பிரசங்கிப்பவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மீண்டும் அழைக்கப்படுவார்கள் என்று எழுதி வைத்தார்களாம். வேத வசனத்தை தூரமாக்கி நடனத்தோடு பாடல்கள், ஆராதனைகள், வெளிநாடு சென்று வந்த சாட்சிகள் என இதற்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் தேவ வார்த்தைகளுக்கு இந்நாட்களில் கொடுக்கப்படுவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் உடன் ஊழியர் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது வேதம் எப்படியாக சொல்கிறது? ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினை உள்ளவர்களாக்கி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்தை செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றையும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். லியோனார்ட் ரெவன்ஹில் என்கிறதான ஊழியர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது இப்படியாக எழுதியிருக்கிறார்: என்றுமில்லாத அளவு இன்றைய நாட்களில் எலியா, பவுல், யோவான் ஸ்நானகன் போன்ற நியாய தீர்ப்பை எச்சரித்து பேசக்கூடிய போதகர்களும் ஊழியர்களும் மிக தேவை என்று எழுதியுள்ளார். ஏனென்றால் பாவம் நிறைந்த உலகில் திருச்சபையும் அதன் போக்கிலேயே செல்கிறது. ஆகவே இந்த கடைசி காலத்தில், கடைசி நாட்களில் வாழும் நமக்கு தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுப்போம். நம் சபைகளில் எச்சரிப்பின் வார்த்தைகளை முழங்கத்தக்கதாக நாம் செபிப்போம். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, விசுவாசிகளுக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்து எச்சரித்து உணர்த்தும் போதகர்களை ஏராளமாய் எழுப்பும் ஆண்டவரே. பவுலை போலவும் யோவான் ஸ்நானகனை போலவும் தைரியமாக எச்சரித்து உணர்த்த அவர்களுக்கு பலத்தை தாரும். உம்முடைய வார்த்தைகளுக்கு முழு முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்களாக மாற்றும். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. Amen.